அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். இந்த பாகிஸ்தான்காரங்க திருந்தவே மாட்டாங்க போலங்க. பாகிஸ்தான்காரங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நான் சொல்லலை, தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தான் சொல்கிறேன். ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரை இந்தியா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறப்போ இவங்களுக்குலாம் புத்தியே இருக்காதா? சும்மா ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி, ஒரு அரசாங்கம் ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குல்ல, எந்த அளவுக்கு இந்தியா உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினதை தாண்டி இந்த கோபமான நேரத்திலையும் இந்த பரபரப்பான சூழலில் கூட நியாயத்தின் பக்கம் நின்று இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. உலகமே அதான் சொல்லுது. இந்தியா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி இன்ஸ்டாலேஷனையோ அவங்களுடைய ஏர்போர்ட்டையோ அவங்களுடைய கடற்படை தளத்தையோ எதை வேணாலும் தாக்கி அழிச்சிருக்கலாம், பொதுமக்களை எந்த அளவுக்கு வேணாலும் கொன்று குவிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இவ்வளவு ஒரு கோபத்தில் கூட இந்தியா நிதானமாக இருந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் தீவிரவாதிகள் தங்கியிருக்காங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி 9 இடங்கள்ல இந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அவங்க தீவிரவாதிகள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள தான் இந்தியா கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த உலகமே இந்த நேரத்தில் கூட இந்தியா நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்க, தர்மத்தின்படி செயல்படுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இதுக்கு பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன பதில் திரும்ப வந்திருக்கு? கேட்கவே கடுப்பாகுதுங்க. இவங்களாம் என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டாங்க போல, அடிச்சு சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணாதான் திருந்துவாங்க போல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு குழு இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமர் கூட இந்த ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சதில்லை, ஸோ இனிமேல் நடக்க போகிற அசம்பாவிதங்களுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புலேருந்து ஒரு மிரட்டல் தோணியில் அவங்க பாதுகாப்பு குழு அப்படிங்கிறத இந்த அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியா எங்கள் மேலே தாக்குதல் நடத்திடுச்சு, ஸோ இனிமேல் அசம்பாவிதம் நாங்கள் பண்ண போகிறோம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்களேன், ஒரு அரசாங்கம் பேசுகிற பேச்சு மாதிரியா இது இருக்கு. ஒரு லோக்கல் ரவுடி சும்மா தெரு பொறுக்கிட்டு இருப்பான்ல, அவன் கூட இந்த அளவுக்கு நிதானம் இல்லாமல் இந்த அளவுக்கு பொறுக்கித்தனமாக பேச மாட்டாங்க. இந்தியா எந்த அளவுக்கு பிளான் பண்ணி பொதுமக்களுக்கு பாதிப்பே வரக்கூடாது பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நம்ம அந்த வீடியோ காட்சியெல்லாம் பார்க்குறப்போ பொதுமக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஆனால் அங்கே தாக்குதல் நடத்தல. இவங்க எந்த இடத்த டார்கெட் பண்ணாங்களோ அந்த இடத்த மட்டும்தான் அந்த தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. பொதுமக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா முன்முடிவோடு இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நியாயமாக நடந்து கூட பாகிஸ்தானுடைய அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவை இன்னும் கோவப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதை மாதிரி நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், அடிபணிஞ்சு போகிறோம், இனிமேல் இதை மாதிரி நடக்காது, பாகிஸ்தான் எந்த காலத்துலையும் இனிமேல் தீவிரவாதத்துக்கு துணையாக நிற்காது அப்படிங்கிறது தானே ஒரு நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு செய்யும். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் இந்தியாவை ட்ரிகர் பண்ணிவிட்டு கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் பாதிப்பு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் ஒரு நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமான சூழல் வந்துடுச்சு, இனிமே பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது போல அப்படிங்கிற சூழல் வருது அப்படின்னா அவங்களாம் ஏதோ ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டு ஏதோ ஒரு விமானத்தில் ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்துப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கான வசதி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நிலைமை என்ன, அவங்க கவர்மெண்டையே நம்பி இத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு யோசிக்காத ஒரு அரசாங்கம் இருக்கவே தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானுக்கு ஒரு அரசாங்கமே, அது இராணுவ ஆட்சியாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தேவையே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு கூட புத்தி இல்லாத ஒரு அரசுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு அடிமைப்பட்டு கிடப்பாங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ பாகிஸ்தான் மிரட்டல் விட்டுருக்காங்க அப்படின்னா இந்தியா சும்மா இருப்பாங்களா? ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் 2 அப்படிங்கிற விஷயத்த தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டாங்கல்ல, எங்கே அடிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இந்தியா ஏன் இந்த சம்பவம் நடந்து 15 நாள் ஆச்சு இன்னும் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு சரியான பதிலடியை கொடுத்து இப்போ இதுக்காக தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் 2 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எப்போ நடக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஏன்னா திடீர்னு இந்த நைட்டு திடீர்னு இந்த சம்பவத்தை இந்தியா பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமா? ஸோ எதிர்பார்க்கல. ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் 2வும் எப்போ நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது உறுதியாக நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது பாகிஸ்தானுடைய நடவடிக்கையை பொறுத்து இருக்கு. பட் அவங்க இதை மாதிரியே வாய்ஸ் ஆஃப் ஆல் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான பதிலடி அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் நமக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, போர் அப்படிங்கிறது எப்பொழுதுமே எந்த நாடாக இருந்தாலும் சரி
அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அவங்க அது அவ்வளவு நாள் சம்பாதிச்சு வச்ச பொருட்கள், வீடு, ஆசையாக கட்டின வீடு எல்லாத்தையுமே ஒரு கனவோட தானே அவங்க எந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போகணும், எங்கேயோ போய் வாழ ஆரம்பிக்கணும். அது திரும்ப அந்த இடத்துக்கு வர முடியுமா, அவங்க பிறந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு தெரியாது. திரும்ப வரப்போ அந்த வீடு வீடாக இருக்குமா இல்லை வெறும் செங்கல்லாம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதை மாதிரி சூழலுக்கு ஒரு நாட்டு மக்களை தள்ளுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்தியா அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் பாகிஸ்தான் அதை செய்யுங்கன்னு சொல்கிறப்போ அதுக்கான சூழலுக்கு இந்தியா தள்ளப்படுது அப்படிங்கிற விஷயத்த நாம பார்க்குறோம். இப்போவே POK, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்களுடைய வீட்டை விட்டுட்டு ஏதோ கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துட்டு மலைப்பகுதிகளில் போய் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் சைட்லேருந்து தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்துலாம் நம்ம நியாயமான தாக்குதல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இந்தியா இப்போ நடத்தினாங்கல்ல, அதை மாதிரி தாக்குதல்லாம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அவங்களுடைய டார்கெட் என்னன்னா பொதுமக்களை கொள்றது தான் அவங்களுக்கு என்னமோ பெரிய வீரம் மாதிரி நினைச்சுக்கிட்டு, இதை பார்த்தீங்களா நாங்கள் 100 பொதுமக்களை கொண்டுட்டோம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அல்பத்தனமான நாட்டுடைய அரசாங்கம் தான் பாகிஸ்தானுடைய அரசாங்கம். ஸோ அதனால இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் மலையை தேடி அவங்களுடைய சொந்த வீடை விட்டுட்டு ஓடுறாங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்தியாவும் எந்த அளவுக்கு தான் பொறுமையாக இந்த கோபமான சூழலில் கூட நியாயத்தின் பக்கமே நிற்க முடியும். தொடர்ச்சியாக அவங்க டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பதிலடி அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதில் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன்பா சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஸோ அதுக்கான பதிலும் நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, சிந்தூர் அப்படின்னா குங்குமம் அப்படின்னு சொல்லப்படுது. குங்குமம்னா இப்போ நமக்கு தெரியும், பொதுவாக பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் நெத்தியில் வச்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இங்கே வச்சுப்பாங்க, ரைட்டு தானே? ஸோ அப்படி வச்சுக்கிற ஒரு விஷயம் தான் அந்த குங்குமம். ஸோ அந்த இப்போ ஒரு 26 பேரை கொண்டு அவங்களுடைய மனைவிகள் அதை வைக்க முடியாமல் ஆக்குனாங்கல்ல இந்த தீவிரவாதிகள். ஸோ அதை ஞாபகம் மூட்டும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு அதை பெண்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குற விதத்தில் இந்த சிந்தூர் அப்படிங்கிற பேரை அந்த அளவுக்கு டீப்பாக யோசிச்சு இந்த பேரை வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர், இந்த பதிலடி தாக்குதலுக்கு பேரே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிப்பா, இந்த பேர் உண்மையாலுமே எனக்கு கேட்குறப்போ ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, ரொம்ப ரிலேட்டபுளாக மக்கள் கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பேராக இருக்குது அப்படின்னு புரியுது. பட் இதை யார் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இதை யாருப்பா யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஸோ இந்த பேரை கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த பேரை வைக்கலாம் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு முடிவு பண்ணதே நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆளும் அரசு இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க, ஒரு பெரிய அசம்பாவித சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா எப்பொழுதுமே அப்போசிஷன் பார்ட்டியோட லீடராக இருக்கக்கூடியவங்க இதை மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆதரவே கொடுக்க மாட்டாங்க. இதை மாதிரி ஏதாவது இந்த கவர்மெண்ட் பண்ணுறது சரியில்லை, இந்த கவர்மெண்ட் அந்த தப்பை பண்ணிடுச்சு, அதனால தான் இந்த தாக்குதல் நடந்தது, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி சரியா இல்லை, அதனால தான் இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு தான் மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. பட் இந்த விஷயத்தில் இது ரூலிங் பார்ட்டி, இது அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றிணைந்து நிற்கிது அப்படிங்கிறத நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்ளைல இருந்தே பார்க்க முடியுது. இப்போ கூட இந்த தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆர்மிக்கு பெரிய பாராட்டு அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு ஜெய்ஹிந்த் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு நிற்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்குள்ளே இங்கே 1000 பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் நாம் இங்கே பிரச்சனை நம்மளால் ஃபைட் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு இந்தியா நமக்கு கொடுத்த சுதந்திரம் தான். அது நம்ம இங்கே ஃபைட் பண்ணோம் அப்படின்னாவே இந்தியாங்கிற ஒரு நாடு சரியாக இருந்தால் மட்டும்தானே நாம் இங்கே சரியாக இருக்க முடியும். இதே பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டில் நம்ம இருந்துக்கிட்டு நம்மளுடைய உரிமை வேணும், எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும், நான் இதுக்காக போராடுறேன் அப்படின்லாம் போராடவே முடியாது. ஆனால் இந்தியாங்கிற நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக இருக்கிறதுனால தான் நம்மளால் இங்கே இருந்துட்டு அந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுது. ஸோ அதுக்காக நம்ம எப்பொழுதுமே இந்தியா பக்கம் நிற்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இதில் இந்தியா அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுப்பாங்க? பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு இருக்கணும்னு நான் விரும்பலை, இருக்கணும்னா நான் இருக்க வேணாம்னா அழிக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. அப்படி ஒரு அரசாங்கம் இருக்க தேவையில்ல, இந்தியா கண்ட்ரோலில் ஒரு அரசாங்கம் உருவானா கூட சரிதான், இந்தியா சொல்கிற பேச்சு கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அங்கே உருவானா கூட சரிதான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குல்ல, ஸோ அதை இந்தியா இவங்களுடைய பக்கம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ரேஷன் இவங்க தொடங்கியிருக்க அந்த ஆப்ரேஷன் முடிவுக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்ன நடந்தாலும் கடைசியாக இந்த
இந்த POK இந்தியா பக்கம் வந்தால் தான் இது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.